என் உயிரினும் மேல ஆத்ம பந்துக்கள் எம்பெருமானை பிரார்த்தித்து தருமாத பாசுரத்தின் 26வது பாசுரம். அது முன்பாக தனியன்கள். கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர், சொதிமணி மாடம் தோன்றுமோர், நீதியா நல்ல பத்தர் வாழ்மோர், நான் மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரவன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் மாலேகே மணிவண்ணா மாறிய நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் மரங்கமரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையறவே சாலப் பெரும் பறையே பல்லான் இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள் எல்லோரும் பாவாய். பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். திருமாலே மணிவண்ணா, ஊழிக்கால வெள்ளத்தில் மிதந்த ஆலமர இலையின் மீதி பள்ளி கொண்ட பரந்தாமனே, மார்கழி நீராடுவதற்காக என்னென்ன வேண்டுமென்று எங்களிடம் கேட்பாயேயானால் முன்னோர்கள் மேற்கொண்ட நெறி நின்று சிலவற்றை பட்டியலிடுகிறோம். இந்த உலகமே நடுங்கும்படி நடுநடுங்கும்படி முழக்கம் செய்வது உன் கையில் பால் போல் நிலத்திலுள்ள பாஞ்சி சன்னியமே ஆகும். அதை போன்ற சங்குகள் வேண்டும். பாவை நோன்பின் பின் பலனாய் ஒலிக்கும் பறையென்று இசைக்கருவி வேண்டும். பல்லாண்டு பாடும் பாகவதர்கள் வேண்டும். அழகிய விளக்குகளும் கொடிகளும் தலையில் பனி விழாதவாறு காக்கும் மேல்கட்டிகளும் வேண்டும். வழங்கி அருள்வாயாக என்பது இந்த பாசுரத்தின் பொருள். திருவாடிப்புறத்து ஜெகத்துரித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாள் வெற்றிடத்து வெண்பிள்ளாய் வாழியை, பரம்புகுது மாமனைக்கே பின்னானால் வாழியை, 143 வாழியை, உயரங்கக்கே கண்ணி உகந்தரித்தாள் வாழியை, மறுவாரும் திருவல்லிவளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டுகளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழியவே எம்பெருமா ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.